படத்துல காவாலா படத்துக்கு தமன்னா டான்ஸ் ஆடினாங்க. இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. இப்ப அதே போல ஹிந்திலையும் இன்னொரு பாடலுக்கும் தமன்னா தனியா டான்ஸ் ஆட போறாங்களாம். அது என்ன படம் அப்படின்றத பத்தியும் இவங்கள பத்தியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 2006 வருஷம் கேடி அப்படின்ற ஒரு தமிழ் படத்து மூலமா தான் தமிழ்ல தமன்னா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி டேஸ், கல்லூரி இந்த படங்கள் எல்லாம் அவங்க நடிச்சாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தமிழ் மக்களுக்கு ரொம்பவுமே பரிச்சயமானாங்க. அதுலயும் குறிப்பா இந்த கல்லூரி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு பேரு தமிழக மக்கள்கிட்ட கிடைச்சது. அதற்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அயன், பையா, சிறுத்தை, வீரம், தர்மதுரை, தேவி, ஸ்கெட்ச், ஜெயிலர், அரண்மனை 4 இப்படி நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஜினியுடைய ஜெயிலர் படத்துல காவாலா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்க தமன்னா. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்புச்சு. இதையடுத்து ஹிந்தில வெளியாகி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ 2 படத்திலையும் ஆஜ் கி ராத் அப்படின்ற ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடினாங்க. இந்த பாடலும் ஹிந்தில வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தான் இவங்க மீண்டும் இன்னொரு ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்களாம். அதாவது அஜய் தேவ்கன், வாணி கபூர், ரிதேஷ் தேஷ்முக்லாம் முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாங்க. அந்த படம் பேரு ரைடு 2. இந்த படத்தை ராஜ்குமார் குப்தா டைரக்ட் பண்றாரு. உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு இந்த படம் உருவாக போகுது. இந்த படத்துல தான் தமன்னா கவர்ச்சியான ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட போறாங்களாம். அதுக்காக மும்பைல பிரம்மாண்டமான செட் அமைச்சு அங்க ஷூட்டிங்கும் நடந்து வந்துட்டு இருக்குதான். காவாலா, ஆஜ் கி ராத் பாட்டு மாதிரியே இந்த பாடலும் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு படக்குழு இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சினி அண்ட் அரசியல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.